இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஊருக்குள்ள உத்தம வேஷம் போட்டுக்கிட்டு ஊர் முழுக்க குற்றத்தையும் குற்ற வழக்கின் பின்னணியில் இருந்துட்டு நக்கீரம் போல பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம அதிமுக காரங்களை பத்தி தான் பேச போறோம். அம்மா என்னதான் பண்ணிருக்காங்கன்னு பேப்பரை பட்டும் போது போன வருஷத்துல மட்டும் 13 கேஸ் மாட்டிருக்கு. பாலியல் புகார், கட்ட பஞ்சாயத்து, ரியல் எஸ்டேட், அடிதடி, கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப புதுசா ஒரு ட்ரெண்ட் வேற செட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, மாற்று கட்சி கொடியை கார்ல மாட்டிக்கிட்டு என்ன வேணா வம்புழுக்கலாம், என்ன வேணா பொய் பித்தலாட்டம் பண்ணலாம் அப்படின்ற புதுசா கள இறங்கி இருக்காங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா சென்னை ஈசிஆர்ல நடுராத்திரில பெண்களை கார்ல போய் துரத்தியதா ஒரு வீடியோ பரபரப்பாச்சுல. திமுக அப்படின்ற ஒரு கட்சியோட கொடியை தான் எல்லாரும் பாத்திருப்பீங்க. சோசியல் மீடியால அது ரொம்பவே வைரல் ஆச்சு. ஆளுங்கட்சிக்கு எதிராக பல பேர் தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி கூட கண்டன அறிக்கை எல்லாம் விட்டாரு. வெளியில பிரஸ் மீட் எல்லாம் வச்சுட்டு பேசினாரு. இதுல கடைசியா என்ன ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா, இந்த பெண்களை துரத்துனானுங்களா அந்த பசங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிமுக காரங்களாம். அதுலயும் மெயின் அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்த சந்துரு அப்படின்றவர் தானா. அவரும் அவரோட நண்பர்கள் எல்லாமே கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நீங்க எதுக்குப்பா திமுக கொடியை கட்டிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அவங்க இல்லங்க நாங்க போன ஆட்சி காலத்துல எங்க ஆட்சி கொடியை கட்டிட்டு போவோம், டோல்கேட்ல காசு கேட்க மாட்டாங்க. சோ அதே ட்ரெண்ட் தான் இப்ப நாங்க டிஎம்கே கொடியை கட்டிட்டு போறோம், எங்களை காசு கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க இது பண்ண போக இப்படி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் வேற கொடுத்திருக்காங்க. அடுத்ததா சென்னை அண்ணா நகர்ல ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை வழக்குல அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் கைதாகி இருக்காரு. வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வழக்கை விசாரித்த காவல் ஆய்வாளர், அதிமுக வட்ட செயலாளர் என அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல யார் இந்த சாருன்னு கேட்ட எடப்பாடி இது சம்பந்தமா பேச கூட இல்ல. அடுத்ததா இன்னொரு பாலியல் வழக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர்ல விஜய் சீகன் பாகன்னு ஒருத்தன் 17 வயசு பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். இவனும் அதிமுக நிர்வாகி தான். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக அதிமுக பிரமுகர் விஜய் சீகன் பால் மீது போக்சோவில் வழக்கு பதியப்பட்டுள்ளது. அதிமுகவில் இளம்பெண்கள் இளைஞர் பாசறை நிர்வாகியான விஜய் சீகன் பால் கல்வி நிறுவனம் நடத்தி வருகிறார். தனது கல்வி நிறுவனத்தில் பயின்று வந்த 17 வயது மாணவிக்கு விஜய் சீகன் பால் பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரில் போக்சோவில் வழக்கு பதிந்த ஆம்பூர் போலீசார் தலைமறைவாக உள்ள விஜய் சீகன் பாலை தேடி வருகின்றனர். அடுத்ததா ராமேஸ்வரத்துல பக்தர்கள் உடை மாற்றும் இடத்துல ஹிடன் கேமரா வச்சு பெண்கள் டிரெஸ் மாத்துறத வீடியோ எடுத்த வழக்குல கைதாகி இருக்காரு ராஜேஷ் கண்ணன். அக்னி தீர்த்த கடற்கரை பகுதியில் நீராடிவிட்டு முன்னோர்களை வணங்குவது உண்டு. கடலில் குளிக்கும் பெண்கள் அங்குள்ள தனியார் உடை மாற்றும் அறைகளுக்கு சென்று உடைகளை மாற்றுவது வழக்கம். அதன்படி புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியில் இருந்து நேற்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 10 பேர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு சென்றனர். வயதானவர்களை ஒரு பக்கமாகவும் வயது குறைந்தவர்களை வேறொரு பகுதிக்கும் அனுப்பியதால் இளம் பெண் ஒருவர் சந்தேகமடைந்தார். அது குறித்து அங்கிருந்த பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். ரகசிய கேமராவை வைத்து பெண்கள் உடை மாற்றுவதை வீடியோ எடுத்துள்ளனர். அவற்றை அவர்கள் பார்ப்பதோடு தமது நண்பர்கள் மற்றும் வெளிநபர்களுக்கும் அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. பல மாதங்களாக ஏராளமான பெண்களை இப்படி படம் பிடித்துள்ளனர். சரி, இவர் யார் பாத்தீங்கன்னா, ராமேஸ்வரம் அதிமுக கட்சி நிர்வாகி ராதாகிருஷ்ணனோட சொந்த மருமகன். அதிமுக பிரமுகர் தான். ரொம்ப காலமா இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளவு வீடியோ இருக்குன்னு தெரியல. டைல்ஸ்ல ஏதோ மின்னுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி என்னன்னு செக் பண்ணி பாத்துருக்காங்க. அப்பதான் இந்த விஷயமே வெளியில தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தாம்பரம் பக்கத்துல படப்பையில குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பொன்னமலம் இவரும் ஒரு பாலியல் வழக்குல கைதாயிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தான் வீட்டுல ஒரு சில பெண்கள் குடியிருந்திருக்காங்க. அவங்க கிட்ட இவர் தப்பா நடந்துக்கிறதும் தொலைபேசியில தப்பா பேசுறதுமா இருந்திருக்காரு. அந்த பெண்கள் எல்லாம் இவரை வர வச்சுட்டு இவரை விளக்கு மாத்தாலேயே அடிச்சு இவங்களை இவர் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்திருக்காங்க. தன்னுடைய வீட்டுல குடியிருந்த இளம் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அதிமுக பிரமுகரை பெண்கள் சேர்ந்து தொடப்பத்தால் அடிக்கக்கூடிய வீடியோ வெளிவந்திருக்கு. சென்னை மணிமங்கலம் அடுத்த கீழ்படப்பை பகுதியை சேர்ந்தவர் பொன்னம்பலம். இவர் குன்றத்தூர் ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் அணி இணை செயலாளரா பதவியில இருக்காரு. இவருடைய வீட்டுல சுங்குவார் சித்திரம் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய 5 இளம் பெண்கள் வாடகைக்கு தங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. கடந்த சில நாட்களா பொன்னம்பலம் 25 வயதுடைய இளம் பெண் கிட்ட தகாத முறையில பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தன்னை திருமணம் செஞ்சுக்கணும்னு தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததாகவும் சொல்றாங்க. இவ்வளவு அநியாயத்தை பண்ணிட்டு இருக்குது யாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே அதிமுக காரங்க தான். இதெல்லாம் மிஸ்டர் எடப்பாடி சார் அவர்கள் கண்ணுக்கே தெரியாதுங்க. இது எல்லாத்தையும் விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த மாவட்டமான சேலத்துல அதிமுக ஜெயலலிதா பேரவை ஒன்றிய செயலாளர் ராஜா கேங்ஸ்டர் படத்துல வர்ற மாதிரி கட்டையும் கம்புங்களோட ஒருத்தனை அடிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. வீடு புகுந்து அடிச்சிருக்காரு. இவரோட வீடியோ வெளியானதுனாலதான் இப்ப இவர் கைதாகி இருக்காரு. இன்கேஸ் இந்த மாதிரி வீடியோ வெளியில வரல அப்படின்னா அவர் இன்னும் என்னென்னலாம் பண்ணிருக்காருன்றது யாருக்கு தெரியும்?
அதிமுக நிர்வாகியா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கே இப்பதாங்க தெரியுது. இது பத்தாதுன்னு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரிக்கோடி அப்படின்ற ஒரு ஊர்ல அங்க இருக்கக்கூடிய அதிமுக பிரமுகர் சந்திரன் என்பவர் துப்பாக்கி சூடு நடத்தி மாட்டிட்டு இருக்காரு. ஒருத்தரை மிரட்ட போய் அவங்களுக்குள்ளேயே டிஸ்ட் ஆகி சண்டை வந்திருக்கு. துப்பாக்கியால சுட்டுக்கிட்டாங்க. துப்பாக்கி வச்சிருக்க அளவுக்கு அதிமுக பெரிய ஆளுங்களா இருக்காங்களா அப்படின்றது ரொம்பவே ஷாக்கா இருக்கு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இவங்க எல்லாம் எப்படிங்க கடந்த 10 வருஷமா நல்லாட்சி தந்திருப்பாங்க? இவங்க நல்லாட்சி தந்தாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும். ஆனா இவங்க நல்லாட்சி நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட போய் பேசுறாங்கல்ல, ஒண்ணுமே புரியல. அடுத்ததா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிபு ஆண்டனி அப்படின்ற ஒரு ரியல் எஸ்டேட் காரரை அதிமுகவை சேர்ந்த 2 பேர் ஏமாத்திருக்காங்க. இதுல ஏமாத்தினா டான் பாஸ்கோ சுப்பிரமணியன் 2 பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல மூணாவதா நிலமோசடி வழக்குல இன்னொரு ஆளை வேற கைது செஞ்சிருக்காங்களாம். கடந்த ஆகஸ்ட் மாசம் காஞ்சிபுரத்துல ரிட்டையர்ட் லேடி இன்ஸ்பெக்டர் 2 பேர் கொலை பண்ணிருக்காங்க. எப்படி அப்படின்னா ஹெல்மெட் அலி அடிச்சு கொண்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்புல ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்னு இருக்கு. அதை எங்களுக்கு 90 லட்சத்துக்கு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல தரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்காக வெறுப்பாகி இவங்க அடிச்சிருக்காங்க. சரி, யார் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, அதிமுகவை சேர்ந்த 2 பேர் தான். ஒருத்தர் பேர் பிரபு, இன்னொருத்தர் பேர் வளையாபதி. இவங்களும் பாத்தீங்கன்னா அதிமுக பிரமுகர் தான். காஞ்சிபுரம் காலண்டர் தெருவை சேர்ந்தவர் கஸ்தூரி, வயது 61, சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்து விருப்ப ஓய்வு பெற்றவர். 30 ஆண்டுகளுக்கு முன்பே கணவனை விவாகரத்து செய்தார். ஒரே ஒரு மகன் உத்தராகண்டில் வேலை பார்க்கிறார். காஞ்சிபுரம் வீட்டில் தனிமையில் வசித்து வந்தார். நீண்ட காலமாக காஞ்சிபுரத்தில் வசித்து வருவதால் விருப்ப ஓய்வுக்கு பிறகு வட்டிக்கு விடுவது, சீட்டு நடத்துவது உள்ளிட்ட பல தொழில் பார்த்தார். கடந்த வார இறுதியில் அவர் வீட்டில் துர்நாற்றம் வரவே அக்கம் பக்கத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் கதவை உடைத்து பார்த்தபொழுது கஸ்தூரி சடலமாக கிடந்தார். என் செல்போனில் யாரெல்லாம் கடைசியாக பேசியுள்ளனர் என போலீசார் விசாரித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக செயலாளர் வளையாபதியுடன் அடிக்கடி நீண்ட நேரம் கஸ்தூரி தொலைபேசியில் பேசியது போலீசுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சம்பவத்தன்று வளையாபதியும் இன்னொரு நபரும் கஸ்தூரி வீடு அருகே நடமாடியது சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் உறுதியானது. இதுக்கே எப்படின்னா கடந்த நவம்பர் மாசம் கண்ணமாப்பேட்டையில அதிமுக ஜெயலலிதா பேரவை மாவட்ட தொழில் செயலாளர் திருமுருகன் சிஏ படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவியை திருமணம் செய்ய சொல்லி, அதாவது நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வற்புறுத்தி இருக்காரு. அந்த பொண்ணு இல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்கு. சோ என்ன கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நான் மூஞ்சில ஆசிட் அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மிரட்டி இருக்காரு. அவரையும் காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அது அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் விழுப்புரம் நகராட்சி ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதியில இருந்து 10 கோடி ரூபாய்க்கு மேல மோசடி செஞ்சதா ஏடிஎம்கே அதிமுக மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் வினோத் மேல கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவரும் கைதாகியிருக்காரு. ஒருத்தவங்க உழைச்சி வச்சிருக்கக்கூடிய பிஎஃப் பணத்தை கூட நீங்களா திருடுவீங்க. இதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குதுங்க. எதுக்குங்க அதிமுக நிர்வாகிகளுக்கு இந்த மாதிரியான வேலை எல்லாம்? இந்த மாதிரி தப்பெல்லாம் கரெக்டா செய்யறது அதிமுக மட்டும் தாங்க முடியும். அடுத்ததான் நவம்பர் மாசம் திருவாரூர் கேடிஆர் தெருவை சார்ந்த 27வது வார்டு செயலாளர், அதாவது 27வது வார்டு அதிமுக செயலாளர் பாலாஜி தன் தந்தை மீது போக்சோ வழக்க நீ வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவியே துப்பாக்கி எடுத்து மிரட்டி கைதாகியிருக்காரு. திருவாரூர் மாவட்டத்தில் மாமனார் மீது போலீசில் புகாரளித்த மனைவியை நாட்டு துப்பாக்கியை காட்டி மிரட்டிய அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கட்சி பிரமுகருக்கு நாட்டு துப்பாக்கி கிடைத்தது எப்படி? திருவாரூரில் கேடிஆர் தெருவைச் சேர்ந்தவர் பாலாஜி. இவர் திருவாரூர் நகராட்சி 27வது வார்டில் அதிமுக செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இவரது மனைவி மீனாட்சி கடந்த ஆண்டு 70 வயதான தனது மாமனார் ரங்கநாதன் மீது திருவாரூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் மாமனார் ரங்கநாதன் தனது 13 வயது மகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக திடுக்கிடும் குற்றச்சாட்டை கூறியிருந்தார். புகாரின் பேரில் போக்சோ வழக்கு பதிவு செய்த போலீசார் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மீனாட்சிக்கும் கணவர் பாலாஜிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. பாலாஜி தனது தந்தை மீது கொடுக்கப்பட்ட போக்சோ வழக்கை வாபஸ் வாங்குமாறு வலியுறுத்தி அடிக்கடி மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஆத்திரம் தலைக்கேறிய பாலாஜி நாட்டு துப்பாக்கியை காட்டி கொலை செய்து விடுவேன் என மனைவி மீனாட்சியை மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. அடுத்ததா சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய நொச்சிக்குப்பம் அந்த பகுதியை சேர்ந்த அதிமுக பகுதி துணை செயலாளர் காசிநாதன் என்பவர் ஒரு பெண் அட்வொகேட்டுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா கைது செய்யப்பட்டிருக்காரு. அதிமுக நிர்வாகிகள் இவ்வளவு கேவலம் நடந்திருக்காங்க. இதெல்லாம் ஊடகங்கள் பெருசுபடுத்தி பேசுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் இதெல்லாம் பேசினா ஏடிஎம்கே காரங்க கோச்சுப்பாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா பாஸ் ஊர் முழுக்க, பாஸ்னா யாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் ஊர் முழுக்க போயிட்டு ஆளுங்கட்சிக்காரங்க சரியில்லை, நாங்க வந்தா இப்படி பண்ணிடுவோம், அப்படி பண்ணிடுவோம், கிளப்பிடுவோம், நிமித்திடுவோம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. ஆட்சியில இல்லாதப்பவே இவ்வளவு பேசுறீங்க. ஆட்சியில இருக்கும்போது உங்க ஆளுங்களும் சரி நீங்களும் சரி என்னென்னலாம் பண்ணிருப்பீங்கன்றது உங்களுக்கு மட்டுமே தான் வெளிச்சம்.